Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு மினி வீடியோ ஷார்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ரொம்ப நாளாக அந்த வேனிட்டி லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செட் பண்ணி அப்படியே பயங்கரமாக ஒரு ஃபாரின் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரேஞ்சுக்கு மாற்றணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனால் அப்படி மாற்ற முடியல. நாங்கள் செட் பண்ணும்போதே ரொம்ப பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளாக செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பட் அதில் நம்ம வீட்டில் இடமும் இல்லை. ஸோ அதனால நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இருக்கிற மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே அந்த ஒரு குட்டி கண்ணாடியிலே வந்து இந்த வேனிட்டி லைட்ஸ் மாட்டலாம்னு சொல்லி அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த லைட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பிஃபோர் இப்படி தான் இருக்கு. செவரு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, கண்டுக்கூடாது. ஸோ பிஃபோர் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இது சுற்றி லைட் மாட்ட போகிறோம். இதுதான் பிளான். அண்ட் அந்த லைட் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு ரீலில் பார்த்தோம். ஸோ அப்படி தேடி அமேசானில் வாங்கணும். லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து வரிசையாக ஓட்ட போகிறோம். ஒட்டி தெரியாடே, இது டேரெக்டாக மாட்ட முடியாது. இது யூஎஸ்பி கேபிள். ஸோ அதனால ஒரு சார்ஜர், அது பேர் என்ன, பிரிக்கு, அதில் சொல்லி தான் வந்து நீங்கள் மாட்டணும். அண்ட் இங்கே வந்து நம்ம வேணும்னா லைட்டை இதுவாக்கிக்கலாம், அதிகமாக்கிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து வார்மா இல்லைன்னா இதுவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மாட்டிட்டு பார்ப்போமே இது எப்படி தான் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து எங்கே அந்த ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நம்ம ஓட்டணும், ஒரு டபுள் டேப் மாதிரி. ஸோ லெட்ஸ் டூ இட். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு. அதை சுற்றணும் அப்படின்னா ஒயர் சின்னதாகவும் பெருசாகும். ஸோ பார்த்தீங்களா, உள்ளே வந்து இவ்வளோ ஒயர்ஸ் இருக்குது. ஸோ அதை ரொம்ப டைட் பண்ணி நமக்கு ஒயர் எவ்வளோ சின்னதாக வேணுமோ நம்ம அவ்வளோ சின்னது பண்ணிக்கலாம். இதில் சிக்கு எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் சிக்கு எடுத்தால் தான் நம்மளால மாட்ட முடியும். சின்ன வயசில் இந்த பசங்களுக்கு கிளிக்கு கொடுத்துருமா அந்த மாதிரி சவுண்டுக்கு. ஓ, அந்த டாய். இதில் மொத்தம் 10 இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 10 நம்ம எப்படி பிரிக்கணும்னா, சென்டர்ல இருக்கிற 2 எடுத்துப்போம். ஓகே. ஸோ மேலே வந்து 2 ஓட்ட போகிறோம், அப்புறம் சைடில் வந்து 4 ஓட்ட போகிறோம். இதுதான் எங்களோட பிளான் பி. என்ன கொண்டு பண்ணிட்டு இருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து எல்லா லைட்ஸும் ஈவன் பண்ணுறேன். ஸோ இங்கே மேலேருந்து எல்லாம் 2 கரெக்டாக ஈக்குவலாக வரணும். தூக்கு, ஹைட் தூக்கு. ஓகேவா? ஈவனாக இருக்கா? எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைட்டு ஆன் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணுறோம். நான் உசுரை கொடுத்து பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட் ஆகிடும். ஆன் ஆகலடா. ஸ்கூட்டி கரெக்கிறது பாம் தான். ஜாலியாக இருக்குடா. ஓகே, மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, இங்கே மேலே பிடிக்கணும். ஐயோ, அது எட்டாவதுன்னா நானே உன்னோட்ட சொன்னேன். இல்லை, சும்மா இங்கே வந்து பிடிச்சிக்கோ. இடி பிடிச்சிக்கிறேன். இதுக்கு மேலே நான் எக்குனாலும் சரி, ஸ்டூல் போட்டாலும் சரி, எனக்கு எட்டாது. அம்மா, நீ உடச்சிடாசா அதை இன்னைக்கு. சரி, சரியா உடைக்கிறேன். மாட்டுடா. ஒட்டு ஒட்டு ஒட்டே. செம பிடிக்குதுன்னா பரவாயில்லையே. ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுவோம். ஒட்டிட்டு எண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். எப்போ இந்த லைட் ஆன் பண்ணிட்டு பார்ப்பேன் இருக்குடா எனக்கு. உனக்கு எப்படி? ரெடி 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 போடலாம். 1 2 3 கோ. செம்மையா இருக்குடா. இடோ சீரியஸ்லி டோ. நல்லா தெரியுதுடா. நல்லா மேக்கப் போடலாம்டா. தேங்க் யூடா, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நன்றிடா, நன்றி நன்றி so much. ஸோ டோட்டலாக நான் ஆஃப்டர் காட்டிக்கிறேன். திஸ் இஸ் தி ஆஃப்டர்.